செய்யணும்னு நினைச்சா அந்த கருப்பு சாமிக்கு அத்தனை பண்ணி போடுறோம். இந்த மாசத்துல கம்பல்சரி முடிஞ்சிரும். பணமும் வந்துடும், இந்த மாசம் கைக்கு பணமும் வந்துடும். ஒரு 2 பேர் தான் ரொம்ப ரெடியா இருக்குது. அந்த 2 பேருக்கு தான் மெயினா வந்தது நான். தொழில் சம்பந்தப்பட்ட ஏடு, தொழில் நடக்கல, பொழப்பாகல, 10 ரூபா வருமானம் நிற்கல, எல்லாமே படாத பாடுபட்டு கடன் வாங்கி கடன் கட்ட முடியாத நிலைமையில உன்னுடைய கோட்டைக்கு உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கிற. என்ன ஊர், என்ன தேசம், எங்கிருந்து இடப்ப வந்திருக்கிற? கரூர். என் இடத்துக்கு வர வேற எங்க போய் நீ போனாலும் குடும்பத்தில் இருக்கவங்க போயிருக்கணுமே. அக்கா ஏதாவது போயிருப்பாங்க. நான் எதுவும் போகல. அக்கா ரெகுலராக கோயிலுக்கு இருந்தாலும் போவாங்க. எனக்காக எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ உடனே கேட்க முடியுமா? தொலைபேசி இருக்குதா? இருக்குங்க. உடனே கேளு. எங்கேயாவது போனியா, ஏதாவது வேலை நடக்கணும், நல்ல முறையாக ஆகட்டும், ஏதாவது பொருள் கொடுத்தாங்களா, தகடு கீடு கொடுத்தாங்களா, தாய்த்து கொடுத்தாங்களா, ஏதாவது பண்ணாங்களான்னு ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் கேட்டு மட்டும் வா. ஃபோன் பண்ணி டக்குன்னு கேட்டோம். உடனே கேட்டோம். பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணிருந்தாலும் சரி, அடுத்து ஏடு படிக்கணும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு. கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. என்ன ஊரு, என்ன தேசம், எங்கும் தாயா வந்திருக்கிற? அடிச்சும் பார்த்துட்டான், குத்தியும் பார்த்துட்டான், அவமானம் படுத்தி பார்த்துட்டான், கட்டின பொண்டாட்டிய தேவையில்லாத வார்த்தையில ஏசியும் பார்த்துட்டான். அவனோட வாழது பெரும் வாழ்வு, பெரும் பொழப்பா நிக்கிதம்மா. அவனோட நிம்மதியா தாலி கட்டி ஒரு நாள் சந்தோஷம் இல்ல. அவன் படுற பாடு அவன் பண்ணையத்துல சரியல்ல. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு வேளை துணி எடுத்து தர மாட்டான், ஒரு வேளை பொழப்பு பண்ண மாட்டான். எல்லாமே எதிரும் புதிருமா இடைஞ்சலுமா இருக்குதடா. நீ கேட்க போனாவே நீ யாருடி வந்து கேட்க, உனக்கு என்னடி வாழ்க்கைன்னு சொல்லி கேட்பா. அத்தனை பேர்த்து முன்னாடி கண் கலங்கி தத்தடிச்சு நின்னாகணும். எனக்கு காசு பணம் பெருசல்ல, கட்டின புருஷன் தான் பெருசம்மா. என் கட்டின புருஷனை சரி பண்ணி கொடுத்து அவனை நல்ல வழி காட்டு காலின்னு கேட்டு வந்திருக்கிற. என் புருஷனால நிம்மதி இல்லை, என் புருஷனால சந்தோஷம் இல்ல. அவனால எந்த நேரமும் சண்டையும் சச்சரவும், குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்குது. வாழ்க்கையை தொட்டாவே வழி இல்லாத தடமா போகுதம்மா. கட்டது கையளவு, கையாளது உலகளவு. ஆனா உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறான்டி. இவ்வளவுதான் வார்த்தை பேசுறான்னு, இவ்வளவுதான் கேள்வி கேட்கறான்னு இல்ல. இப்படியே ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வார்த்தை சொல்லி கேட்டு இருக்கிற மெய்யா பையன். அடக்கி தரணும், திருத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கிற. அம்மா அங்க எங்க குடும்பத்தை எல்லாமே பிரிச்சுட்டாங்க. எங்க மாமியார், மாமனார், என் குழந்தைனார் எல்லாருமே ஒரு கூட்டமா இருந்துக்கிட்டு என் கணவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டாங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டேன்னாரு. தடம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா. 1 வருஷம் ஆயிடுச்சுமா. எங்களை ஒன்று சேர்த்துனா போய் ஒன்றா வாழலான்னா என்னை கொல்ற ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சுமா. அதனால எனக்கு போய் அங்கே போய் இருக்கவே பயமா இருக்குதுங்கம்மா. எனக்கு உசுருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. என் கணவரையும் என் கூட சேர்த்து. உன் கணவன் நீ தனிப்பட்ட முறையில பேசு, தனிப்பட்ட முறையில கூப்பிடு, தனிப்பட்ட முறையில அவங்ககிட்ட எல்லாமே சொல்லு. சரியா? ஏத்துக்குவான், பேசுவான், புரிஞ்சுக்குவான், நல்ல விதமா நடந்துக்குவான். அவசரப்பட்டோ நீ அவங்ககிட்ட எந்த வார்த்தையும் பேசி சண்டையோ சச்சரவோ பண்ணிக்காத. புரியுதா? இந்த 3 கனியும் குத்தி உடனே எடுத்துட்டு வா. சோளத்துல போய் போய் கும்பிட்டு வாங்கிட்டு வா பார்க்கலாம். கேட்டியாடாப்பா? கேட்டாச்சுங்க. இல்ல என்ன சொன்னாங்க? எங்கேயுமே போல, எந்த பொருளும் வாங்கல. சாமி மட்டும் போய் கும்பிட்டு சாமி மட்டும் போய் பார்த்து வந்திருக்கிறான். ஒரு இடத்துல போய் வாக்கு ஏதாவது கேட்டாங்களாமா? வாக்குல கேட்பாங்க, பக்கத்துல ஏதாவது போயிருப்பாங்க. கருப்பு சாமிக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சிருக்காங்களா? நான் வச்சிருக்கேங்க. எந்த கருப்பு சாமிக்கு? மாம்பார் முனியப்பன். ஏன் என்ன செய்யாம இருக்கிற? இன்னும் முடியலைங்க அந்த காரியம். பாதி முடிஞ்சிருச்சுல்லோ. இன்னும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. பணம் வந்தா தான் பண்ண முடியும். என்ன அதையும் வந்துரும் போ. குடி விரைவில் அந்த பணம் வந்துடும். அந்த பணத்தை வந்தோடனே அவனுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைச்சா அந்த கருப்பு சாமிக்கு அத்தனை பண்ணி போடுறோம். இந்த மாசத்துல கம்பல்சரி முடிஞ்சிரும். பணமும் வந்துடும். இந்த மாசம் கைக்கு பணமும் வந்துடும். ஒரு 2 பேர் தான் ரொம்ப ரெடியா இருக்குது. அந்த 2 பேருக்கு தான் மெயினா வந்தது. நான் அவங்க பேர் சொல்லி பார்க்கலாம். பூபதி சுப்பிரமணியம். எவ்வளவு பணம் பண்ணுவோம்?
ஒருத்தர் 7 லட்ச ரூபா, இன்னொருத்தர் பூபதி பூபதி வந்து 8 லட்ச ரூபாங்க. சுப்பிரமணியம் 9 லட்ச ரூபாங்க. பூபதிங்கிறவன் கொடுத்துருவான். சரிங்க. எப்படியாவது இழுக்கிறன பண்ணி ஏதாவது சண்டை சச்சரவு பண்ணி கூட கொடுத்துருவான். இன்னொருத்த கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாடாப்பா. அவங்ககிட்ட மட்டும்தான் நீ கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் இப்பறம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே தான் இருக்குதுங்க. அவன்கிட்ட மட்டும்தான் உன்னால வாங்க முடியாது. பூபதிட்டு நானே கூட வாங்கி தந்துறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்க. உழைச்ச காசு எங்கேயும் போகாது, ஓடி போய் நிற்காது, பணம் உங்க கைக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். இது 3 மட்டும் தான் எனக்கு பெண்டிங். வேற நான் முடிச்சு தரேன்டப்பா. சரிங்க. அந்த கருப்புசாமிக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு ஒரு என்ன கடா வெட்டுறனியா அதை போட்டுருணும். இந்த காலிக்கு என்ன சரியா செஞ்சு பண்ணணும். இந்த பணம் கண்டிப்பா வர வேண்டிய பணமும் தர வேண்டிய பணமும் கூடி விரைவில் உங்க கைக்கு ஒப்படைச்சு கொடுக்கறது இந்த காளியோட பொறுப்பு. 2 இடத்துல போய் இன்னைக்கு இரவே கேட்கறேன், இப்பயே கூட கேட்கறேன். பேர் சொல்லி பார்க்கலாம். அந்த 2 பேருக்கு பேர் சொல்லி பார்க்கலாம். பூபதி, சுப்பிரமணி. இட்டுக்கோ. எடு. ஐயா பேசாதீங்க, தடத்தை கட்டி பேசாதீங்க. இப்பயே போய் தொலைபேசியில பேசு. பூபதி கிட்ட பேசலாம் சரி, சுப்பிரமணி கிட்ட பேசலாம் சரி. உடனே பேசு. பேசிக்கிட்டு வா. சொல்றேன், இங்க தானே இருக்கிறேன், பேசிட்டு வா. கனி கொண்டாயா குத்திட்டியாடா? குத்தியாச்சுமா.